ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கைக்கும் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சேமிப்புக்கான வீடியோ தான் இது. எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாழ்க்கையில் காசு தான் முக்கியமானா முக்கியம்தாங்க. ஆனால் வாழ்க்கையே காசு தானா இல்லை, அதுவும் தாண்டி அன்பு, பாசம், காதல் எல்லாமே இருக்குது. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்காருக்கு எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் நம்மக்கிட்ட வார செலவு இல்லை மாத செலவுக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்க இல்லையா? வார செலவுக்கெலாம் கொடுத்த காசு காய்கறிலாம் வாங்கும்போது இப்போ 1 கிலோ வாங்காமல் கெட்டு போகும். ஆனால் இது நம்ம இப்போ கெட்டு போகாமல் இருக்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அந்த மாதிரி வாங்கினா, இப்போ வெங்காயம்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 2 கிலோ 50, 4 கிலோ 100 அந்த மாதிரி இருப்பாங்களே, அதை வாங்கி நம்ம நல்லா ஒரு துணி விரித்து இல்லை ஒரு பேக் மாதிரி விரித்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஆற வச்சுக்கினா ஒரு 2 வாரம் 3 வாரம் வரும். அடுத்த வாரத்துக்கு கொடுக்க வேண்டிய காசில் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி சேமிக்க முடியும். அதே மாதிரி தான் காய்கறிலாம் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இது ஒரு டிப்ஸ். நமக்கு காய்கறி கடைக்கு போகும்போது சில்லறைலாம் மீடும் இல்லையா? 10 ரூபா, 20 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா அந்த மாதிரி மீண்டால் கூட ஒரு பாக்ஸில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அதை செலவு பண்ணிட்டோன்னு நம்ம நினச்சிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். இதெல்லாம் சேவ் பண்ணி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் போட்டால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கு வட்டி கிடைக்கும் இல்லையா? அந்த வட்டியை வச்சு நம்ம எதாவது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கோல்டு ஸ்கீம் எத்தனையோ இருக்குது. வெள்ளியும் இப்போ 1000 ரூபா 2000 ரூபா சேர்க்க முடியாதவங்க 100 ரூபா 200 ரூபா சேர்த்தா கூட 200 ரூபாய்க்குள்ளே தான் 1 கிராம் வெள்ளியோட ரேட்டு. அந்த 1 கிராம் வெள்ளி வாங்கி என்னங்க பண்ண முடியுதுன்னா, ஒரு கிராமாக வாங்கினா அது கொஞ்ச நாளில் 10 கிராம் ஆகும். அந்த 10 கிராமில் நம்ம கைக்கு ஒரு ப்ரேஸ்லெட் வாங்க முடியும், இல்லை மோந்திரம் வாங்க முடியும் இல்லையா? அது இப்போ 200 ரூபாய்க்குள்ளே இருக்குது. 6 மாதத்தில் 500 ரூபா 300 ரூபா அந்த ரேட்டுக்கும் ஏற தான் போகுது. அது ஒரு சேமிப்பு தானே. சொல்லுவாங்களே, இடத்துல போட்டாலும் தங்கத்தில் போட்டாலும் வேஸ்ட் ஆகாதுன்ட்டு, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சேமிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் தீபாவளி பொங்கல்லாம் வரும்போது ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா? அதில் நம்ம ட்ரெஸ் எடுக்கவே கூடாதுன்னு சொல்ல 800 ரூபாயில் எடுத்தாலும் அதே ட்ரெஸ் தான், 400 ரூபாயில் எடுத்தாலும் அதே ட்ரெஸ் தான். அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ்லாம் நம்ம டிசைனாக தைச்சிப்போம்ல, அதில் நம்மளுக்கு பிடிச்ச லைட்டாக ஒரு டிசைன் வச்சுட்டு ஒரு 500 ரூபா 300 ரூபான்றதால 250 ரூபா ப்ளவுஸ் 300 ரூபா ப்ளவுஸ்லாம் தைச்சிக்கலாம். இந்த மாதிரியே சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் ஸ்கீம் இருக்குது. அதில் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு 200 300 போட்டால் அது தெரியாமல் ஒரு காசு நம்ம சேர்த்து வச்சுட்டே வரோம். அது அவங்க படிப்பு செலவுக்கு உதவும் இல்லையா? அந்த மாதிரியும் அது ஆண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா செல்வ மகன் ஸ்கீமும் இருக்குது. அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் போடலைங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா பேங்க்கில் 100 200 300 இருக்கும்போது நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வந்தோம்னா அதுவும் ஒரு காசாக நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அது ஏறிட்டு இருக்கும். இந்த இன்னும் நகைச்சீட்டுலாம் கட்டுவாங்களே, அந்த மாதிரி கட்டிக்கலாம். 1 கிராம் 5 கிராம் 1/2 கிராம் 1/4 கிராம் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதெல்லாம் சேவிங்ஸாக இருக்கும். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே என்ன சேமிப்பு சொல்லிட்டு வீடியோ போடுங்க, அதை டீட்டெயிலாக போடுறேன். பாய் பாய்.